ஜெய் குருதேவ். எல்லாம் ஜெய் சௌக்கியமா இருக்கீங்களா? குருதேவ். தம்ஸ் அப் जय गुरुदेव। வித் அ பிரைட் ஸ்மைல். ஜெய் குருதேவ் சார். தாமரை பூத்த தடாகமாக விளங்குகிறது. ரொம்ப அழகா இருக்கீங்க, தாமரைப்பூ போல. பிரீத்தம் பின்னாடி பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே ஒளி வெள்ளம் பாஞ்சிட்டு இருக்கீங்க. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஹேவ் அ ஸ்மைல் ஆல்வேஸ். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திட ஜெய் குருதேவ். சந்தோஷமா இருக்கு சார். ஃபேக் இட் டில் யூ மேக் இட். குருஜி எப்பவுமே சொல்வார், கீப் ஸ்மைலிங், ஃபேக் இட் டில் யூ மேக் இட். जय गुरुदेव। குட். நமஸ்காரம் சார். சுவாமி ஜெய் குருதேவ். இன்னைக்கு ஒரு அற்புதமான சித்திரப்படல் பார்க்கலாம். சட்டை முனிவர். சட்டை முனிவர்னு ஏன் பேர் இருந்ததுன்னு, அவர் இந்த உடம்பையே ஒரு சட்டையை நினைக்கிறார். எப்படி பாம்பு ஒரு ஒரு சைக்கிளிக் ஆர்டர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல, முக்கியமா அமாவாசை அன்னைக்கு சட்டையை உரிக்கும், வேற புது சட்டை போட்டிருக்கும். நம்ம தான் டெய்லர் கிட்ட போயிட்டு ரெடிமேடோட மாட்டிக்க வேண்டியது. இயற்கையில் நடக்கக்கூடிய இந்த அற்புதங்கள், அதை பார்த்து பார்த்து அவருக்கு ஒரு ஞானம் வரும். இந்த உடம்பே ஒரு சட்டை தான் அப்படின்னுட்டு, இது எத்தனை சட்டை தான் மாத்திருக்கணும் தெரியலன்ட்டு ஒரு சட்டை முனிவர். அவர் சட்டை முனிவர் வாத காவியம் 1000 அப்படின்ட்டு ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கார். நான் முக்கியமா இதெல்லாம் என்னுடைய வேலை அதுதான். எனக்கு படிக்க ரொம்ப இஷ்டம். எல்லாத்தையுமே பார்த்தோம்னா சுதர்ஷ்ட கிரியா தான் சேரும். இது என்னுடைய அனுபவம். சுதர்ஷ்ட கிரியால் இல்லாத எதுவுமே கிடையாது. குருஜி சொல்லாத எதுவுமே கிடையாது. The 5 principles, 5 principles. Opposite values are complementary to each other. Accept the people as they are. Accept the situation as it is. Do not be a football of others' opinion. Do not see intention behind others' mistakes. Present is innate. பகவத்கீதை முதல் உபனிஷத்துக்கள் வரை, திருக்குறள், அவ்வை ஞான குறள், நான் என்னென்ன பதஞ்சலி யோக சூத்திரா, நாரத பக்தி சூத்திரா, சிவசூத்ராஸ் என்னென்ன படிச்சிருக்கணும், எல்லாம் இட் கம்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் வித் சுதர்ஷன கிரியா. அது என்னுடைய நோக்கம். அது போல இன்றைக்கு ஒரு பாடல், சட்டை முனிவர் வாத காவியம் 1000. இதுல 8வது பாடல், ஒட்டாத ஐம்புலனும் உலக்கையாக. முதல்ல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு உரலு உலக்கெல்லாம் தெரியாது. இப்பதான் எல்லாம் மிக்சி வந்து விட்டு. ஸோ அந்த காலத்துல கிராமத்துல உரல்னு ஒண்ணு கீழே இருக்கும், சினிமாவில் பார்க்கலாம். அதுல எதனா போட்டு இடிக்கணும்னா அந்த பெரிய உலக்கை ஒரு தடி இருக்கும், அதை இடிப்பாங்க. அப்புறம் ஜல்லடு போட்டு ஜல்லிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பார்த்தோம்னா வீட்டுல இந்த சின்ன கல் உரல் இருக்கும். இந்த சோப்பு மிளகு எல்லாம் படி பண்ணுறது அப்பா அம்மா வச்சிருப்பாங்க. அது போல பெரிய சைஸ்ல இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுதான் உரலும் உலக்கையும். அந்த காலத்துல சரியா படிக்காக எங்க மாதிரி திட்டுவார், ஏன்டா படிக்கல, உலக்க மாதிரி நின்றுட்டு இருக்க அப்படின்பா. ஒன்னும் தெரியாம முழிச்சிட்டு. அது போல ஒட்டாத ஐம்புலனும் உலக்கையாக, ஓஹோஹோ ஆங்காரம் உரலுமாக, கட்டாத வாசியது உருவமாக, கருவான மனத்தை உள்ளே மாட்டிக்கொண்டு, முட்டாதே அசையாதே அடித்து சன்னி, முழுமோசமாக்கியல்லோ மொழிக்க பண்ணும், எட்டாத யோகம் முதல் ஞானம் இரண்டும், எய்யாதே இறந்தவர்கள் கோடிதானே. அற்புதமான பாடல், அற்புதமான பாடல். மெல்ல பார்க்கலாம். ஒட்டாத ஐம்புலனும் உலக்கையாக. நமக்கு எப்படி ஞானத்தை அறிய முடியும்னு, தெரிந்ததை வைத்துக் கொண்டுதான் தெரியாததை நாம் அணுக முடியும். கற்பனையில மனசு ஒட்டாது. நமக்கு எது தெரியுமோ அதன் மூலமா தான் மற்ற நாம் அடைய முடியும். இப்ப குழந்தை கூட ஏ போடணும்னா இப்படி ஒரு கோடு போடு, இப்படி ஒரு கோடு போடு, நடுவில் வந்து இதுதான் ஏ. ஓஹோ, பையனுக்கு மனசு கோடுன்னு என்ன தெரியும், கோடு போடுறது. அதை வச்சுக்கிட்டு தான் மனசு உருவகமாக. அது போலதான் இறைமைங்கிறது ஒரு உணர்வு. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உருவத்தை கொடுத்துட நம்ம வணங்க முடியும். மைண்ட் கேனாட் ஹோல்ட் ஆன் டு த அப்ஸ்ட்ராக்ட். இட் நீட் சம்திங் சாலிட் டு ஹோல்ட் ஆன். அது போல நம்முடைய ஐம்புலன்களும் எதையாவது பிடிக்கணும்னு தோணும். அழகானதை பார்க்கணும், சுகமானதை கேட்கணும், சுகமானதை உணரணும், ஸ்பரிசம். அது போல ஐம்புலன்களும், ஒட்டாத ஐம்புலன்களும் பக்கம் தெரிஞ்சு ஓடுது, அது பிடிச்சிக்கும். உலக்கையாக உன் கையில அந்த ஐம்புலனையும் பிடிச்சிக்கோ. ஓஹோஹோ ஆங்காரம் வரணுமா. உன்னை எது நிக்க வச்சுட்டு இருக்கேன், நீங்க இருக்கிற எல்லாரையுமே எது இந்த உலகத்தோட ஒட்ட வச்சிருக்கு?
நான் 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 நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், நல்லா இருக்கணும். தப்பு இல்லை, அதுதான் நம்முடைய இயல்பு. நான் எல்லாரும் ஒன்று பண்ணுவேன். அந்த அதுதான் வேதனைக்கே ஒரு அடிப்படையா மாறி ஒரு லெவல்ல நம்ம குடும்ப கடமைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் யாருங்கிற கேள்வி வரணும். சுவாத்தியாயா, பத்தஞ்சலி சொல்ற மாதிரி சுவாத்தியாயா. நான் யார்? 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன்? 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன்? நான் தான் இந்த உடம்பா? வேற இல்லையா? நான் சொன்னா என் இதயம் கேட்க மாட்டேங்குது, நான் சொன்னா என் வயிறு கேட்க மாட்டேங்குது, நான் சொன்னா இந்த நுரையீரல் கேட்க மாட்டேங்குது, அது தானா இயங்கின்னு இருக்கேன். அப்போ எனக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்லையா? அப்ப நான் யார்? இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதுதான், அதனால அந்த ஆங்காரத்தை அடிப்படையா வச்சுக்கணும். அது தேவை, அது தேவை. ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு தீக்குச்சி தேவை, தீப்பெட்டி தேவை. ஆனா அதே தீக்குச்சியை வேறு விதமாகவும் பயன்படுத்தும். ஆக்கத்திற்கும் அதுவே அடிக்கொள்ளும், அழிவுக்கும் அதுவே அடி. அது போல ஆங்காரம் உலக்கையாக, ஆங்காரம் உரலுமாக, பேஸ். அந்த ஆங்காரத்தை பேச வச்சுக்கிட்டு கட்டாத வாசியது உருவமாக, அங்கதான் சுதர்ஷன கிரியா வரும். சோஹம் 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 சோஹம். உலக்கைய போட்டு இடிக்கணும், உன்னுடைய ஆங்காரம் ஒழியணும். எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நீங்க அந்த யோக நித்ரால போறச்சு நீங்க யாருன்னு தெரியாது, எங்கேயோ இருப்பீங்க. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, ஆக்கப்பூர்வமான சக்தி. கட்டாத வாசியது உருவமாக. உருவம்னா யுக்தி, ஒரு மீன்ஸ், a technique. Here the technique is சுதர்ஷன கிரியா. கட்டாத வாசியது, கட்டாத நிறுத்தாம, வித் ரிதமிக் வே, ரிதமிக் வே. மூச்சுக்கு நிறுத்தாத, போ, உன்னை இதயம் பிடிக்கிற மாதிரி. சோஹம் 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 சோஹம். அப்படி உலக்கையாக, அப்படி உருவமாக, கருவான உள்ள மனத்தை உள்ளே மாட்டிக்கொண்டு, மனசை உள்ள போட்டு இடி. மனசு கேக்குதா? கேட்க மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் நிக்க மாட்டேங்குது. அது குச்சி உரல்ல போடு, ஆங்காரத்தை பேசி அடிப்படையை வச்சுக்கோ, முட்டு பண்ணு, யோகா பண்ணு, சுதர்ஷன கிரியா பண்ணு. முட்டாதே அசையாதே அடித்து சன்னி. அது முட்டும் மனசு, தப்பிச்சுக்கிறது, ஓடும். அசையாதே, உன்னை விட மாட்டேன் நானு, உன்னை விட மாட்டேன் நானுட்டு அந்த யோகால, அந்த சுதர்ஷன கிரியால போட்டு முட்டாதே அசையாதே, முட்டி வெளியே போக ட்ரை பண்ணணும் மனசு. நம்ம கூட உங்க நெஞ்சத்தோட நினைச்சுக்கிங்க, சுதர்ஷன கிரியா பண்றச்சே 1008 கற்பனை வருதா இல்லையா? எனக்கு வரும், நான் ஒத்துக்கிறேன். அடுத்த வீட்டுல நானு அருண் இருலாம், கேக்கு முருசாமி சாலையில ஒரு வீட்டுல பண்ணுவோம். அங்க பக்கத்து பிளாட்ல ரசத்தை தாளிப்பாங்க. அப்பதான் அந்த தாளிக்கிற வாசம் வரும். அந்த சோக கூடவே ரசம் வாசம் வரும். அப்படின்னா கொஞ்சம் கண்ணு திறந்த. இதெல்லாம் மனித இயல்பு, தப்புன்னு சொல்லவே முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா, முட்டாதே அசையாதே அடித்து, பண்ணு, சுதர்ஷன பண்ணு. டீச்சர் மெனக்கெட்டு வந்து பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு கேடா பண்றதுக்கு? பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அது போல முட்டாதே அசையாதே அடித்து, மனசு பண்ணு, மூச்சு பண்ணு. சன்னி, சதிச்சு வைக்கணும். அந்த மனசு ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா 3வது சுத்துல உங்க மனசு காணாம போயிடும். யோசிச்சு பாருங்க. லாங்கிரியா முடிஞ்சது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு சென்டருக்கு போயிட்டு லாங்கிரியா பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a month or twice in a month. அப்ப அந்த 3வது சுத்துக்கு போறச்ச மனசு காணாம போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்க மூச்சுல அந்த ரிதம் போய்கிட்டே இருக்கு. அப்படி இல்லாட்டி மனசு என்ன பண்ணும்? முழு மோசம் ஆக்கியல்லோ முழிக்க பண்ணும். ஒரு நொடியில உங்களை எங்கேயும் எடுத்துட்டு போயிட மனசு. நாளைக்கு என்ன சினிமா வருது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் ஆகாது தெரியலையே, டிஎம்கே வருமா வராத, வேற யாரு, போய் தேமுக டிஎம்கே கூட்டணி போய்கிட்டே இருக்கும். கட 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 கடன். ஐயோ போயிட்டு என்ன டிஃபன் பண்றது, பையன் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அவர் சொல்லி தரணும். இது ஆக முழு மோசமாக்கியல்லோ. நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோமோ அதில் இருந்து மனசு ஓடி போய் முழிக்க பண்ணும். அப்புறம் முழிச்சுக்கிட்டு இருப்போம். அடாடா, என்னடா மனசு இப்படி ஓடுது, இது என்னத்த பண்றது? ஒரு அரை மணி நேரம் கையை கால வச்சுக்கிட்டு சுதர்ஷன கிரியா பண்ண முடியலையே, முழிக்க பண்ணும்.
எட்டாதே யோகம் முதல் ஞானம் வரை. சின்சியரா பண்ணாதானே வரும். சத்துதீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவித்தா திருட்ட பூமி பத்தஞ்சலி சொல்ற. சத்கார சேவித்தா இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த உடம்பு கோவில், அதுல இருக்கிறது என்ன, அதுல இருக்கக்கூடிய இறைமை என்னன்னு உணரணும். அதுதான் மனித பிறவி. எட்டாதே நமக்கு கிடைக்காம போயிடும். அதுதான் முக்கியம். எட்டாதே யோகம் முதல் ஞானம் வரை. நம்ம யோகம் பண்ண பண்ண, சுதர்சன கிரியா பண்ண பண்ண ஞானம் தானாக வரும். ஏன்னா ஞானம் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. நீருபூத்தன் இருப்பார். எட்டாதே யோகம் முதல் ஞானம் இரண்டும் நெய்யாதே இறந்தவர்கள் கோடிதானே. காலம் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சேதான் அடுத்த வருஷம் வந்துருது. அடுத்த வயசு போயிட்டே இருக்கு. எப்ப மூச்சு நீக்க சொல்ல முடியாது. இருக்கிறச்சே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் சொல்றது போல நமக்கு சுதர்சன கிரியா சொல்றது ஒரு இடம் இருக்கு. ஒரு டீச்சர் இருக்காரு, குருஜியோட அனுகிரகம் இருக்கு. குருஜி ஏற்கனவே உங்களுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அவர் ப்ராமிஸ் பண்றாரு, ஐ மே கிவ் யூ த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங் டவுன், ஐ வில் நெவர் லெட் யூ ஃபால். அதை முழுமையா பிடிச்சுக்கோ. எல்லா சத்குருக்களும் ஷிரடி சாய்பாபா சொல்றாரு, என்ன பிடிச்சிக்கோ, நான் இருக்கு, எனக்கு தெரியும். ஒரு ஊருக்கு போனோன்னே ஹைவேல போகலாம், இல்லாட்டி கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு போகலாம், இல்லாட்டி காடு முட்டி முட்டி போகலாம். ஸோ ஹைவேல போற வழியே நமக்கு குருஜி இருக்கிறச்சே எதுக்கு என்ன மறந்துக்கணும். சந்தோஷமா இருங்க, நிம்மதியா பண்ணுங்க. சுதர்ஷன கிரியாவை ரெகுலரா பண்ணுங்க. அந்த வீட்டுல கிரியா ஒரு நாள் தப்பினாலும் உணர விடாம பண்ணுங்க. அது உங்களுக்கு தான். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைமை தானாக பரிமளிக்கும். ரொம்ப ரொம்ப உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம். வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவனே. கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. திருமூலர் திருமந்திரம். கடவுள் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்க. அந்த இறைமையை உணர்வது ஒன்றுதான் மனித பிறவியின் முழுமையான லட்சியம். தெரியாத இன்னைக்கு விட்டோம்னா முடியாது. ஓடி 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 உட்கலந்த ஜோதிகள் நாடி நாடி நாடிகள் நாட்களில் கழிந்து போகும். வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி போய்கிட்டே இருக்கும். ஆனாடா நினைச்சு பார்க்கல, ஆனா 50 வயசு ஆயிடுச்சு நமக்கு, அதோட கல்யாணம் பண்ணிட்டோமே, நம்ம தாத்தா பாட்டி ஆயிட்டோமே, இது அப்புறம் எத்தனைடா. அதுக்குள்ள எல்லாம் பிபி, சார் ஜாக்கிரதை, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பல கம்ப்ளைண்ட். அப்ப அந்த உடம்பு 25 வயசுல இயங்குற மாதிரி 60 வயசுல இயங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வீழ்ச்சிட்டு நான் யாருங்கிற கேள்வி வரணும். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது. ஒரு முறை பார்க்கலாம், கூடவே வாங்க. ஒட்டாத ஐம்புலனும் உலக்கையாக. நமக்கு தெரிஞ்சது இதுதான். கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் நமக்கு உதவும். இந்த கண்கள நல்லதை பார்க்கணும், காதுகள நல்லதை கேட்கணும். நமக்குள்ள பிராணன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும். குருஜி சொல்லுவார், ஆல்வேஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத். உங்களுடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் ஒருத்தருக்குள்ள அந்த விரிவாக்கத்தை கொண்டு வர. ஒருத்தர் சுருங்க வைக்காது, ஒத்து வரலையே ஒதுக்கிடு. அதுதான் பெஸ்ட் திங். அப்போ உங்க பிராண சக்தியும் குறையாது, அவங்க பிராண சக்தியும் குறையும். ஆல்வேஸ் இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். பிகாஸ் we are all interdependent. இந்த ஜென்மாவில் அண்ணன் தங்கைய பிறந்திருக்கும், இந்த ஜென்மாவில் கணவன் மனைவியா இருக்கும், இந்த ஜென்மாவில் அம்மா பையனா இருக்கும், அடுத்த ஜென்மம் தெரியாது. இப்பிறவி போய் நீங்க எப்பிறவி வாக்கியமோ அறிய இருக்காது. அது போல இந்த ஜென்மத்துல நான் யாருங்கிற உணர்றதுக்கு பெஸ்ட் திங், ஆல்வேஸ் இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். என்ன நீங்க பண்ண சுதர்ஷன கிரியா, 3 ஸ்டேஜ் பிராணாயமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங், இதெல்லாம் உங்க பிராணசக்தி அப்படியே ஏற்றிட்டு போகும். ஜோரா இருப்பீங்க. அது பெருசு கிடையாது. அந்த பிராணசக்தியை தக்கரிச்சிங்க. யூ ஷுட் பி இன்டெலிஜென்ட் enough, you should be prudent enough, you should be scrupulous enough, you should be intelligent enough to protect and preserve that prana as much as possible without just wasting it away. ஆக இதுதான் ஒட்டாத ஐம்புலனும் உலக்கையாக, ஓஹோஹோ ஆங்காரம் உரலுமாக, கட்டாத வாசியது உருவமாக, கருவான மனத்தை உள்ளே மாட்டிக்கொண்டு முட்டாதே அசையாது அடித்து சன்னி முழுமோசம் ஆக்கியல்லோ முழிக்க பண்ணும் எட்டாத யோக முதல் ஞானம் இரண்டும் எய்யாதே இறந்தவர்கள் கோடிதானே. ஸோ சித்தர்கள்லாம் நமக்கு நல்ல வழி காட்டியிருக்காங்க. அவங்க நினைக்கிறது
நம்ம மனித பிறவையில இருக்கச்சு நிம்மதியா இருக்கு. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா இருந்தான்னு இருக்கா முழுமையான திருப்தி அடிக்கச்சே கிடையாது. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு நமக்கு மேல. கர்மம் பயன்தரல் கர்த்தனது ஆணையால் உந்தி பெற, கர்மம் கடமுள உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. ஆகிய ரமண பகவான் சொன்னவர்கள் படிச்சுப்பார். உபதேச உந்தியார் 30 பாடல்கள்ல அப்படியே அடக்கி வச்சிருவார் ரமண பகவான். பேர்பட்ட ஒரு அற்புதமான பாடல் உபதேச உந்தியார். என்னுடைய யூடியூப் போங்க, என்ன தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு அப்படியே டைம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா அதன் மூலமாக பயனடைந்தால் அது என்னோட பாக்கியம் நான் நினைப்பேன். எப்பவுமே அருள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். அது காட்ஸ் கிரேஸ். அருள் தான் எனக்கு ஜூம் ஸ்பான்சர் பண்றது. அதன் மூலமா ஷேர் திங்ஸ். டைம் இருக்கச்சப்பா அது போல என்னுடைய மனைவி ஜெயஸ்ரீ பகவத்கீதை, அஷ்டவக்கர கீதை, உபனிஷத் நிறைய பண்ணிருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படி பாருங்க டைம். சிந்தனை சிதறல் தமிழ்ல இருக்கும். சிந்தனை சிதறல் தமிழ்ல போட்டீங்கன்னா யூடியூப் அப்லோட் வரும். அது இதெல்லாம் பேசி நிறைய சித்திரப்படும். சித்திரை இப்ப மறைப்பொருள் சொல்லுவாங்க. எந்த அம்மாவும் பையனுக்கு உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்ல மாட்டான். பையன் விளையாட்டான் குழந்தை அப்படின்னு. அம்மா பசிக்குதுன்னா வாடா ராஜன். அது போல சித்தர்கள் வழிகாட்டியவர் மறைப்பொருளாக சொன்னவங்க. எதையும் இதை செய் அதை செய் சொல்ல மாட்டான். அதுதான் இந்து தர்மத்தின் மிகப்பெரிய பலம். இந்து தர்மம் ஒரு பெரிய ஆலமரம். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். எல்லா சொல்றதுக்கு நல்லதை எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு ஆள் போல் தழைக்கு பரவி எங்கும் பரவி இதை செய் அதை செய்யாத கண்டிஷன் இந்து தர்மத்துல இல்லை. இதை செஞ்சா நல்ல, செய்யாதப்பா செய்யாத காட்டி உனக்கு கிடைக்காதப்பா அப்படின்னு ஹிதோபதேசம் பண்ணணும். பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஹிதோபதேசம் தான் பண்ணாரு. செய்யாதன்னு வரல, செஞ்சா நல்லது, செய்ய காட்டி இதுதான் போ சொல்லிட்டார். குருஜியும் அதை சொல்றேன். சுதர்ஷ்டகிரியா பண்ணதே நல்லது. பண்ண காட்டி நான் என்ன பண்ண முடியும்? அம்மா சாப்பாடு செஞ்சுதான் வைக்க முடியும். சாப்பிட்டு ஜீரணம் பண்றது நாம தானே. ஆக பெரியவங்க காட்ட வழியில் நம்ம போகலாம். சரியா? அந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள நாம யாரும் தெரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஹாப்பியா இருங்க, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். அடுத்த வாரம் ஜெய் குருதேவ். ஜெய்